எஃப்ஜேங்கிறவன்லாம் என்னன்னா ஃபங்க் ஜாஸ்தியா வளர்த்துட்டோம். அவன் வந்து உண்மையாலுமே நல்லா பாடுறான்னு வேற அவன் நம்பிட்டு இருக்கான். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஏய் ஏய் ஏய், சிக்கு 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 சிக்குன்னு அந்த கையை மட்டும் ஆடுறான். என்னடா வாயிலிருந்து வருதுன்னு பார்த்தா வாயிலிருந்து எதுவும் வர மாட்டேங்குது. எந்த லிரிக்ஸும் கிடையாது. இந்த கையை மட்டும் அவன் வந்து பிக் பாஸ் டூடுன்னு கூப்பிடுறான் சார். பிக் பாஸ் டூடு, சேதுபதி அண்ணா, என்னென்ன அக்கிரமம் பண்றான்னு இருக்கீங்க அவன். அது லாஸ்ட் எங்க டைம் அவர் எங்க அப்பான்னு இதுல கூப்பிட்டதுக்கு கூப்பிடக்கூடாது சொல்லல அவரு. எங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு ஒரு பையன் எடுத்திருந்தான். சபரின்னு அவன் இப்ப நல்ல ஃப்ரெண்டுன்னு வச்சுங்க. அப்பதான் அவன் புதுசா வர்றான். சரிங்களா? வந்துட்டு ஒரு இன்டர்வியூ அதர்வா கூட இன்டர்வியூ எடுக்கிறான். எடுத்துட்டு இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் போயிட்டு அதர்வா சார் அதர்வா சார் வருவா அப்படி கரெக்டாக உட்கார போய் அவர் வந்து கரெக்டாக எல்லாம் சாப்பிட்டாருல இதை காஃபி ஃபீல்னா கரெக்டாக வாங்கி கொடுத்து நல்லா பண்ணிட்டான். இல்லை பண்ணோடனே அவனுக்கு அதர்வா இன்டர்வியூ எடுத்தோடனே அவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம சினிமா தானே, நம்ம இண்டஸ்ட்ரி தானே, அப்போ வரைக்கும் சினிமான்ட்டு இருந்தா. ஆனால் இண்டஸ்ட்ரியில ஒரு ஆள் ஆகுறதுன்னா என்னன்னா, இண்டஸ்ட்ரியா என்னடா இண்டஸ்ட்ரி அப்படின்னா, நம்ம இருக்கிற இண்டஸ்ட்ரி தானே. ஓ நீ இண்டஸ்ட்ரி ஆயிட்டியா அப்படின்னு. அடுத்த பேட்டி கௌதம் கார்த்திக் கிட்ட போறோம். சரியா? கௌதம் அண்ணா வந்துட்டு இருக்காங்களா அப்படின்னு. யாரா அது கௌதம் அண்ணா, உங்க அண்ணனா அப்படின்னு. இல்ல கௌதம் கார்த்திக் அண்ணா வந்துட்டு இருக்கான். அண்ணனா? எப்படா அண்ணனா உனக்கு கௌதம் கார்த்திக் அப்படின்னு. மூடிட்டு சார்னு சொல்லு. என்ன ஆர்டிஸ்ட் அவரு. சரியா? வர்றாரா உட்கார்றா, அவர் வந்து உட்கார்ந்து இன்டர்வியூ எடுக்கிறாரா, அதோட முடிஞ்சு வெளியில போறாரு. அவ்வளவுதான் உனக்கு அவருக்குமான ரிலேஷன்ஷிப். அண்ணன்னா உனக்கு வந்து ஒரு 15 வருஷம் வரலாறாவது என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். எனக்கு சேதுவை உண்மையாலுமே நடுவுல கொஞ்சம் பக்கத்து காணல் வந்து எனக்கு விஜய் சேதுபதி தெரியும். ஆனா எனக்கே அவர் சார் தான். இல்ல அண்ணங்கிறது என்னன்னா எனக்கு தெரியும், அவ்வளவுதான். அக்வைண்டன்ஸ் தான். எனக்கு விஜய் சேதுவோட பர்சனலா எனக்கு சத்தியமா தெரியாது. எனக்கு தெரியாது. அவரோட வரவு செலவு எனக்கு தெரியாது. நான் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் போறப்போ என்ன தலைவா அப்படின்னு உட்காந்து ஒரு 10 நிமிஷம் பேசுவோம். ஒரு 1/4 மணி நேரம் பேசுவோம். ஏதோ பர்த்டே பார்ட்டி ஒரு நாள் வந்தார், ஒரு 1/2 மணி நேரம் பேசுவோம். இவ்வளவுதான் எனக்கு விஜய் சேதுபதியவே தெரியும். இதுதான் உண்மை. நான் சேது யார் தெரியுமா? சேது நமக்கு தெரிஞ்சவர் தான். சேது அப்படிலாம் சொல்ல முடியாது. நான் ஒரு ரிவ்யூவர், அவர் ஒரு ஆக்டர். பெரிய ஆக்டர். அவரு பெரிய ஆக்டர். என்னை விட 100 மடங்கு பெருசா இருக்காரு அவரு. இதுதான் உண்மை. எனக்கு சரிசமம் கிடையாது. நான் விஜய் சேதுபதிக்கு சரிசமம் கிடையாது. இதுதான் உண்மை. பிராக்டிக்கல் உண்மை. அப்ப என்னடா டூடு ஏண்டா பிக் பாஸ் என்னடா டூடு? இந்த ஆளு பிக் பாஸ்ங்க இந்த தடவை எதுவும் பேச மாட்டான். அதான் ஆள மாத்திட்டானுங்களா என்னன்னு தெரியல. கொளிச்சும் அங்கேயும் விட்டுறணும். பிக் பாஸ் அராராவை பார்த்துட்டே இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் சார். யோ வன்மவாதி ஹோஸ்ட். இல்ல இல்ல எனக்கு எனக்கு உண்மையாலுமே சொல்றேன். அந்த பொண்ணு கிட்ட என்ன இருக்குன்னு நான் கேக்குறேன் நானு. சார் அததான் நான் டெய்லி பார்த்துட்டு இருக்கேன். ஆனா அது பார்க்கலன்னா நானே தேடுறேன். இல்லைங்க. கேமரா எங்க திரும்ப இல்லைங்க. மாட்டேங்குது. இல்ல நீங்க இல்லைங்க. சீசன் முடிஞ்ச பாவிகளா இன்ன வரைக்கும் அமைதியா நல்லா போய்க்கிருந்துச்சியா, டபக்குன்னு மொத்தமா ஆன் பண்றீங்க. இருங்க வரேன். என்ன விலை அழகே அந்த மாதிரிதான். இல்ல சுபா, இந்த சீசன் முடிஞ்சோன்னா பிக் பாஸ் வேலைக்கு வரலன்னு சொல்லிட்டு போயிருவாரு. வேற வாய்ஸ் தான் வரும் இனி. அராரா இல்ல விட்டு இல்ல போயிடுவாருன்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன மழை நான் டவுட்னா, நம்ப மாட்டேன் அத. லாஸ்ட் டைம் வந்து சவுண்ட் கிட்ட ஐ லவ் யூ சொன்னார் அந்த மனுஷன். ஓ சீசனுக்கு அது சீசன் சரி. மாறும். அது போன சீசன், இது இந்த சீசன். அரோராக்கு நிகர் அரோரா ஏங்க மட்டுமே. இல்லைங்க. ஏங்க நம்ம 2 நான் கண்ணை வச்சு பிரசாத் பார்க்கலாம். ப்ரோ நம்ம எப்படி எல்லாருமே வெயிட் இருக்குன்னா பண்ணுங்களேன். இந்த இத்தனை மாதவனை கேமரால ஜூம் பண்ணி வேற பார்த்துட்டு இருக்காரு. அவரும் மனுஷன் தானேங்க, சொன்னா சொல்லிட்டு போறாரு, விடுங்க. அவரும் மனுஷன் தானே. அட பாவிகளா. மாதவா சொல்லு மாதவா. மாதவா சொல்லுங்க மாதவா. உலகத்துக்கு தான் சொல்ல வந்தீங்க. மாதவன் சொல்லுங்க, கிரிதரன் சொல்லுங்க. அதில் பேசுறேன்னா இப்போ நம்ம என்னதான் இப்போ லைவ் கமெண்ட்ரி ஆரம்பிக்கலாம். அந்த ரெக்வஸ்ட் தான் வைக்கலாம்னு ஆரம்பிச்சேன். நம்ம லைவ் கமெண்ட்ரி பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, கொஞ்சம் சிரிப்போம் லைவ் கமெண்ட்ரி பண்ணி. அட அங்கேயும் பாவி. அரோராவே, ஓ, அங்கேயும் அரோராவே. இதை ஆக்சுவலி இங்க இருமுடிங்க. ஒண்ணே இவ ஒண்ணு போறா. இவ பொருங்க பேரு பிரசாத் ப்ரோ. டவுசர் பாட்டிட்டு வச்சிருப்பாங்க. அரோரா பேரு எப்ப பார்த்தாலும் ஒரு அரை டவுசர் போட்டுக்கிட்டு இந்த பக்கம் போயிட்டு அந்த பக்கம் போயிட்டு, இந்த வடிவேலு போவார்ல லுங்கி கட்டி தூக்கி விட்டுட்டு, அந்த மாதிரி இத்தனையோண்டு டவுசரை போட்டுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டு. நான் டவுசர் பாப்பான்னு வச்சிருக்கேன். உங்களுக்கு ஓகேனா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், லாக் டவுசர் பண்ணிக்கலாம். பாண்டிங்க, பாப்பாலாம் இல்ல, டவுசர் பாண்டி, டவுசர் அவ்வளவுதான். ஓகே, சரி. சொல்லக்கூடாது.
டவுசர் பாண்டிங்க. அவ்வளவுதான். டவுசர் பாண்டி. அவ்வளவுதான். அதாவது நாங்க வச்சுக்கலாம். அவங்க சொன்னா தப்பா போகும் பானு. நீங்க வேற. அவங்க இல்ல டவுசர் பாண்டி வைக்கிறது பாட்டியும் நல்லது. கூட வேண்டாம். வெறும் டவுசர்ன்னு வச்சுக்கலாம். அவ்வளவுதான். அரை ட்ரவுசர்னு வேணா டவுசர் வச்சுக்கலாம். டவுசர் அவ்வளவுதான். டவுசர் சூப்பரா இருக்கு. அட கரெக்ட். பாவிகளா! அரோரா மாதிரி டவுசர் அவ்வளவுதான். ஸ்பேஸ்ல என்னென்ன பேர்லாம் டவுசர். வைக்கிறீங்க? ஆக்சுவலி நீங்க டவுசர். ஒண்ணு சொன்னீங்கல்ல பிரசாத் ப்ரோ, அரோரா சின்க்ளர்ன்றது சம்திங் இது வந்து பிரெஞ்சு நேமா? அரோரா வந்து நமக்கு தெரியும் நார்தர்ன் லைட்ஸ். அந்த லைட் ஏமா ஒயிட். ஆ அத எப்படி தமிழ்நாட்டுல வச்சிருவாங்க? இதுதான் யோசிச்சுட்டே இருக்கேன். ஏமா பேரை மாத்தி வச்சிருக்காங்க அவ்வளவுதான். எனக்கு அரோகரான்னு தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அது எனக்கு அரோராவாயிருச்சு. வேற தெரிஞ்சு ஒண்ணும் இல்ல. ஏமா எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு பேரே அரோரா சின்க்ளேர் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்ல அதுக்கு ஹேமா வேற ஏதோ அவங்க பேர் இருக்குன்னு அப்பா அம்மா நினைக்கிறேன். அப்பா அம்மா வந்து முருக பக்தரா இருப்பாங்க. அரோகரா அரோகரான்னு வச்சிருப்பாங்க. இவளுக்கு வந்து அது ஃபேஷனா இல்லன்ட்டு அரோரான்னு மாத்திருப்பா. வேற ஒண்ணும் இல்ல. எங்க லாஸ்ட் டைமே ஒருத்தவங்க இது மாதிரினா உங்க பேரை நாகப்பிரியாவா ஏதோ ஒண்ணு அந்த நீச்சப்பிரி. பொண்ணு என்ன ரியான்னு சொல்லுச்சுல்ல அந்த பொண்ணு பேரை மாத்திட்டு அது இவளோட நாகப்பிரியா தானே அது ஃப்ரெண்டு பேரு. தான். அது ஃப்ரெண்டு தான். இவளோட ஃப்ரெண்டு தான் அது. அது அதோட ஃப்ரெண்டு தான் அதோட அந்த பொண்ணு. ஃப்ரெண்டு தான் இது. அத அது விடுங்க. இல்லைங்க எனக்கு தெரியும். நம்ம மீரா மித்துனு தமிழ் செல்வி. அது பேர் தமிழ் செல்வி. மீரா மித்துனா என்ன? ப்ரோ நம்ம ராஜுபாய்க்கே வந்து லக்ஷ்மணகுமார் ப்ரோ, அவர் ராஜுபாய்னு மாத்திக்கிட்டார். அது ஓகேங்க. லக்ஷ்மண்ல இருந்து ராஜு பரவாயில்ல. தமிழ் செல்வியில இருந்து மீரா மிதுன். அதென்ன மீரா மிதுன்? இல்ல தமிழ் செல்விக்கு என்ன குறைச்சல எனக்கு தெரியலையே. அததான் கேக்குறேன். அப்ப அததான் கேக்குறேன் நானு. தமிழ் செல்வின்னு வைய ஏன் பெண்ண அதை விட என்ன ஒரு நல்ல பேர் இருந்துருது. ஆனா அந்த பேர் மாத்தினது நல்லதான். தமிழ் செல்வின்னு வச்சுட்டு அதெல்லாம் பண்ணிருந்தா கொஞ்சம் கேவலமா பேர் அது வேணா உண்மைங்க. சத்தியமா இவன் பாருங்க உட்கார்ந்து டவுசர் சார் பண்ணி சார் லைவ்ல சார் லைவ்ல அதான் ஆதிரை கூட டவுசர் பேசிட்டு இருக்கா. லைவ்ல டவுசர் ஐயோ இவன் வெள்ளை டவுசர் இல்ல, அது கருப்பு டவுசர், இவன் வெள்ளை டவுசர். இவன் கான்டெக்ஸ்ட் அதுக்கு தெரியாம பெருமுடான்னு ட்ரவுசர் பேர் சிரிப்பு இருக்குங்க. சொல்ல போறீங்க. எல்லாரும் முழிக்க போறான்னு போதான் இல்ல வெள்ளை டவுசர் எங்க இவன். பேசாம பட்டாப்பட்டின்னு வச்சுட்டு போங்களேன். ஏங்க இந்த டவுசர்லாம் டவுசர் கரெக்டா இருக்குங்க. டவுசர் எவ்வளவு நல்லா இருக்கு. பட்டாப்பட்டி பேர் லூசா சொல்றேன். இருக்கும். ட்ரவுசர் தான் கரெக்டா பட்டாப்பட்டி எல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிப்ளமேட்டிக்கா இருக்கு. டவுசர் அது அது நீங்க டவுசர், ஏன்னா அந்த கிழவனுங்க டவுசர் போடுவாங்க, நீங்க பாத்திருக்கீங்களா? சரிங்க. அந்த மாதிரி தான் நம்ம டவுசர் போட்டுருக்கு. இன்னைக்கு எல்லாருக்கும் பேர் வச்சிருக்கங்க. இப்ப அவங்களுக்கு டவுசர். அடுத்து கனி சொல்றீங்க. ஸ்லோ பாய்சன். கனி ஸ்லோ பாய்சன். கனி ஸ்லோ பாய்சன். பிரவீனுக்கு வந்து பாருக்கு பாருக்கு புலம்பல் பொன்னம்மா. புலம்பல் பொன்னம்மா. ஓகே லாக் பண்ணிக்கோங்க. இல்ல பிரவீன்ராஜ் வந்து காதல் பரத். பிரவீன் இல்ல நான் ஸ்னேக்னு வச்சிருக்கிறேன். இல்ல அவன் காதல் பரத்துங்க. நீங்க அவன் கடைசியில கம்பத்தை புடிச்சிட்டு எங்கன்னு பண்ணிட்டு அவன் கரெக்டா இருப்பா. அதுக்கு 100 வாட்டமில்லாத மட்டும் சர்வஞானின்னு வச்சிருங்க. ஒரு நிமிஷம் எல்லாரும் ஹோல்ட் ஆன் பண்ணுங்க. ஆசை நந்தா வந்து பிரசாத் போட்ட ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்காகவே வந்திருக்காரு. ஆசை நந்தா ஸ்டார்ட். ஆக்சுவலா சார் பிரசாந்த் சார் எப்படி இருக்கீங்க? ஆசை நந்தா ஆசை இல்லாம இருக்க சொல்லுங்க. நிறைய ஆசை இருக்கு சார். உங்ககிட்ட கண்டிப்பா இது கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு தெரியல நீங்க சொல்வதெல்லாம் உண்மையில வந்து லட்சுமி ராமகிருஷ்ணனை பார்த்து ஒருத்தன் சொல்லுவா தெரியுமா, எனக்கு கூட ஆசையா இருக்கு மேடம் அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கியா? ரொம்ப நாள் ஆசைங்கன்ட்டு அந்த அம்மா ஒரு மாதிரி ஜெர்க்காயிரு யாரா அப்படின்ட்டு அந்த மாதிரி இருக்குது ஆசை. சொல்லுங்க சார். நீங்களா ஜெர்க்கே ஆக மாட்டீங்க சார். நீங்களா கேப் விடாம டக்குன்னு பேசுங்க. ஆசை நந்தா ஸ்பீடா பேசுங்க. ஓகே ஸ்பீடெல்லாம் பேச மாட்டேன். நம்மளோட நான் என்ன வருதோ அதை பேசிடுறேன். ஆக்சுவலா சார் எனக்கு நீங்க ஷோ பாத்தீங்களா சார்? கொஞ்சம் சின்ன ஒரு டவுட் தான் சார். ஆக்சுவலா நான் ஏமா மேடம் கிட்ட கேட்கலாம்னு நினைச்சேன். நீங்க இருக்கும்போது இல்ல தயவு செய்து என்னன்னு சொல்லுங்க. தெய்வமே 15 நிமிஷமா அந்த சந்தில மெயின் ரோட்டுக்கு வாங்க தெய்வமே. சரி தெய்வமே உங்ககிட்ட கேட்டுறேன். தெய்வமே நீங்க தான் தெய்வம். இப்ப என்ன அப்படின்னா உள்ள ஒரு அந்த டாஸ்க் போயிட்டு இருந்ததுல அதுல வந்து கமருதீன் துப்பனாரு. அது பார்த்துருப்பீங்க, எல்லாருமே பார்த்துருப்பீங்க சார். நீங்க பாத்தீங்களா சார்? சரி பார்க்கலாம் பரவாயில்ல, நான் சொல்லிடுறேன். பாத்தீங்களா அந்த துப்பும்போது கமருதீன் துப்பன்றது தப்பா? ஆக்சுவலா என்ன அப்படின்னா கமருதீன் துப்பிட்டாரு. அவரு ஒருத்தருக்கு பயஸ்டா ஒர்க் பண்றாரு, திவாகருக்கு ஆப்போசிட்டா. ஓகே அது வந்து தப்பு தான். ரெண்டாவது இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். ஆப்போசிட்டா இன்னொன்னு வைக்கிறேன். சபரி வந்து நம்ம பாருக்கு ஆப்போசிட்டா
ஆசைநந்தா இருங்க சார், சொல்லி முடிச்சிடறேன் சார். கொஸ்டின் சொல்லி இருங்க. முடிச்சிடறேன். ஆசைநந்தா இல்ல நான் இல்ல ஒன்னும் என்னால கொஸ்டின் இது சொல்லி சொல்லாம இருக்கவே முடியாது. இருங்க. அது நீங்க ஏன்னா ம். சொல்றதுக்கு எப்படி இருந்தாலும் இன்னும் 1/4 மணி நேரம் ஆகும். நான் அதுக்கு நடுவுல சொல்லிடுறேன். இங்க பாருங்க. இல்ல சார், முடிஞ்சிச்சு அவ்வளவுதான். நீங்க சொல்ற மட்டும் கேளுங்களேன். சொல்றதை கேளுங்க. உங்களை மட்டும் கொண்டு போயிட்டு ஆதரைக்கு எஃப்ஜேக்கு நடுவுல உட்கார வச்சா வாழ்நாள் அவன் காதல் நடக்காதுங்க. அவ்வளவுதாங்க, நடக்காதுங்க. என்னைக்குமே நடக்காதுங்க. அவன் வாழ்க்கை மேலேயே வெறுத்து ஓடிடுவானுங்க அவன். அவ்வளவுதாங்க. சார், இந்த சரி மாதிரி வாங்க பாக்கலாம். பொதுவான கருத்து நானும் சொல்லுவேன் சார். ஆனா உள்ள என்ன நடக்குதோ அதுக்கு பதில் சொல்றதுக்கு தான் சார் இப்போ இந்த ஸ்பேஸ். பொதுவான கருத்து எல்லாருமே சொல்லுவோம். நானும் நிறைய பொதுவான கருத்து நிறைய பேசுவேன். இங்க என்ன நடந்தது உங்ககிட்ட தெளிவுபடுத்திக்க ஆசைப்படுறேன். அது மட்டும் இன்னும் நீங்க சொல்லிட்டு. பாயிண்ட்டுக்கு வரல. தயவு செய்து பாயிண்ட்டுக்கு ஆமா, வாங்க தெய்வம். நான் பாயிண்ட்டுக்கு வரல. நீங்க தான் பாயிண்ட்டுக்கு வர விட மாட்டேங்கிறீங்க. ஆக்சுவலா அவர் நான் துப்பிட்டாரு. எங்க விட அவரு மாட்டேறேன். 1/2 மணி நேரமா வந்துகிட்டே இருந்தா அந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் லெஃப்ட் போட்டு ரைட் ஏன் ரைட் சார்? போட்டு லெஃப்ட் வந்துட்டே இருந்தா நான் சார், தான் முடிப்பேன். ஆசைநந்தா சார் விஐபினா அப்படிதான் சார். ஒன்னும் இல்ல, அது மட்டும் இல்ல சொல்லிடுறேன். இல்ல இல்ல அடுத்த மேடம் ஒரே நாளும் நிமிஷம் முடிச்சிடறேன் மேடம். ஓகே ஓகே. என்ன ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு என்ன கேட்டீங்க? அந்த கமருதீனோட ஆக்சுவலா பிஹேவியர். நெக்ஸ்ட் கமருதீன் செகண்ட் வந்து ஒன் துப்பிட்டாரு. ஆமா, செகண்ட் ஒன் அதாவது செகண்ட் ஒன் இல்ல, இதான் கொஸ்டின். கமருதீன் துப்பிட்டாரு. அது அவர் கமருதீன் பண்ணது தப்பா? ரெண்டாவது சபரி வந்து பாருக்கு வந்து அகைன்ஸ்டா இருந்தது ரெண்டாவது தப்பா? இதுதான் என்னோட கொஸ்டின். சபரி பாருக்கு போனாரா? இன்னும் புரியல. ஆமா, சபரி வந்துட்டு கேம்ல வந்துட்டு அது கேம் ஜஸ்ட் டாஸ்க். அதுல வந்துட்டு பொம்மையை தூக்கிட்டு போயிட்டாரு. அதுல வந்துட்டு சபரியோட அகேன்ஸ்டா மாறிட்டாராம் விஜய்க்கு. அத தப்பான்னு கேக்குறாரு. ஜஸ்ட் ஏங்க டாஸ்க்ல வந்துட்டு சபரி டாஸ்க்குங்க. டாஸ்க்குன்னா மாறதான் செய்வானுங்க. பஞ்சாயத்து நடக்கதாங்க செய்யும். வெரி சிம்பிள். கமருதீன் துப்பிருக்க கூடாதுங்க. வெரி சிம்பிள்ங்க. இவ்வளவுதாங்க மேட்ரு. பிரசாந்த் அண்ணா லைவ் கமெண்ட்ரி பாருங்க, பண்ணா போகுது. லைவ் இல்ல கமெண்ட்ரி டாஸ்க் பாருங்க. பண்ணது இல்ல இல்ல தப்பு. இருங்க. எனக்கு என்ன என்னங்க தோணுச்சு இங்க அப்படின்னா, இங்க ஒருத்தன் தனியா கைய புடிச்சுட்டு இருக்கான் கமருதீன். டவுசர் இங்க பாருங்க. டவுசர் அங்க போகுது. ஓஹோ பாத்துட்டேன். அதை நீங்க பாக்கலையா? அப்பயே நான் பாத்துட்டு தான் இருக்கிறேன். நீங்க தான் பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஆக்சுவலி நேத்து லைவ் என்னாச்சு, இவங்க எது- தனியா கண்டென்ட் போட்டாங்க ப்ரோ. ஆ. வினோத்தும் திவாகர் மட்டும் செம்ம கண்டென்ட் பண்ணாங்க. ஆக்சுவலி ஐயோ நேத்து ஃபுல்லா ஆமாங்க, நான் அது பார்த்தேன். அது ஃபுல்லா பார்த்தேன். அது ஒரு செம்ம ஜாலியா மைண்ட் ரிலாக்ஸா இருந்துச்சு. தண்ணியா உட்காந்து என்னவோ பேசிட்டு இருக்கானுங்க ஆளுங்க. அதாவது கை ஜோசியம் பாக்குறாரு வினோத். அதாவது நீ கொரட்டை விட்டுறாத, எல்லாம் சத்தியம் வாங்குறாரு, எல்லாம் வாங்குறாரு. ஃபுல்லு பொண்ணு பாக்குறதுல இருந்து குழந்தை பிறக்கிறதுல இருந்து அஹ், எல்லாம் பண்றாரு. அது வந்துட்டு அந்த அவருக்கு உண்மையிலே எதுக்கு வந்து பிக் பாஸ் அவரை பாட சொன்னாருன்றத அந்த சின்னது உங்க ராசி என்ன சொல்லும்போது கும்பலக்கணம் 3ஆம் பாதம். இப்ப ஆமா. திவாகரோட வாட்டர்மிலனோட ஜாதகமே ஊர் உலகத்துக்கே தெரியும். ஊர் உலகத்துக்கே வந்துட்டு அந்த ஜாதகம் தெரியும். எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சது மாரி வந்துட்டு அந்த அவரோட வாய்ஸ், அவரோட சாங் எல்லாமே பயங்கர இதா இருக்கு ஃபுல்லா. இல்ல நேத்து பார்த்தேன் ஃபுல் நானு. கன்டென்ட், ஃபன் இல்ல கன்டென்ட். நல்லா இருந்துச்சு. உண்மையா ஹேமா, இந்த மொத்த பிக் பாஸ்ல நடந்த உருப்படியான விஷயம் அது ஒண்ணுதான். நல்லா இருந்தது. பிளசன்ட்டா இருந்தது. பார்க்கறக்கு இந்த யூபிஏ இல்லாம நல்லா இருந்தது. இவரு பாரு, இவரு கமருதீன் இவரு. அ இவனுங்க எல்லாருமே 1 மணிக்கு மேல தான் ஆக்டிவ் ஆகுறானுங்க. தெரியுதா உனக்கு? அதுதான் நான் சொல்லிட்டேன்ல சார். அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, யூஎஸ் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றதா நினைச்சுக்கிட்டானுங்க. அவன் ஏற்கனவே ஐடில இருந்தவன். அதனால அதே இதுல இன்னும் நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் டெஸ்டிங்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க. இருக்கான். எனக்கு என்ன டவுட்டா இருக்குன்னா, அவங்க நெனச்சிட்டு இருக்காங்க, நைட் ஆயிடுச்சுல்ல, தூங்குவோம்னு நெனச்சுட்டு அவங்க கேமராலாம் வந்து ஆஃப் பண்ணிட்டு கேமராமேன் போய் படுத்துட்டு இருப்பான்னு நெனச்சுட்டு இருப்பாங்க. இல்ல 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 இல்லைங்க, நான் சும்மா ஓட்டுறேன் இல்ல நானு. இவங்க வந்து யாரு? நமக்கு கண்டென்ட் யாரு? குடுக்கறது இல்ல. அவனு ஃபாரினர்ஸ்க்கு தான் ஃபுல்லா ஏங்க கண்டென்ட் குடுக்குறாங்க. அவனுங்களுக்காங்க விஷயம் தெரியாது. தெளிவா மைக்க தோள்ல போட்டுக்கிட்டு தான் பேசிட்டு இருக்கானுங்க. ஏங்க அதெல்லாம் அவனுங்களுக்கு தெளிவா தெரியுங்க. நம்ம கிட்ட சார் லைவ் பேசுறானுங்க தெரியும். பாக்குறீங்களா நீங்க? அங்க பாருங்க. லைவ் டவுசர் தான். டவுசர் என்னங்க டவுசர் என்னங்க இத்துணியூண்டு இருக்குது. இவரு பாருங்க. இவர் ஆறுதல் படுத்துறாரா இவரு? ஓ அது அவங்க 2 பேருக்கு இது ஆயிடுச்சு. அதுதான் சண்டை. ஓ ஓ இவர் நடுவுல போயிட்டு இவர் பெரிய கௌதம் மேனன் இவரு. இவர் ஆறுதல் படுத்துறாரு. இவரு ஜென்டிலா போய் அப்படி போய் ஆறுதல் படுத்திட்டு இவர் நிக்கிறாரு இவரு. சார் காலையில ஏங்க ஃபர்ஸ்ட் இல்லைங்க. ட்ராக்கோட சார் காலையில ஃபர்ஸ்ட் ட்ராக்கோட சண்டை, அப்புறம் ஈவினிங் சமாதானம் ஆயிடுச்சு. இப்ப செகண்ட் ட்ராக்கோட சண்டை. அவன் போய் அங்க போய் படுத்துட்டான். இது எப்ப சமாதானம் ஆகும்னு எனக்கு இல்ல தெரியல. இவன் நான் என்ன சமாதானம் கேக்குறேன் ஆகிற நானு, வரைக்கும் எனக்கு தூக்கம் வராது. அது வேற இல்ல ஒரு தலைவலி. பொழுதுனிக்கு இந்த டவுசர் பாண்டி பொழுதுனிக்கு ஒரு ரிலேஷன்ஷிப், அதுக்குள்ள சுச்சுவேஷன்ஷிப், அதுக்குள்ள இஷ்யூஷிப் வேற எதுவுமே பேச மாட்டியா நீங்க? எப்ப பாரு ரிலேஷன்ஷிப், சுச்சுவேஷன்ஷிப், அந்த இது ஃபிளிட்டேஷன்ஷிப், அந்த ஷிப், எந்த ஷிப் அந்த அந்த தவிர ஷிப்பே இல்லையா?
நார்மலா வந்து உட்காந்து காமெடி எதுவும் சார் பேச வந்து மாட்டீங்களா? இல்ல வந்துட்டான் இதுக்கு பாதி டவுசர்னு வச்சுக்கலாமா? எனக்கு டவுசர்னு இல்ல பாதி டவுசர். ஏம்மா 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 நிப்பாட்டுமா, நீ ஐயோ என்னமா சின்னதாக்கிட்ட அரடவுசர். போறீங்களே. ஆ அததான் சாரி குறைக்காதீங்க பாவம். அரை அரடவுசர் டவுசர். பானு, அதுதான் பாதின்னு அரடவுசர் சொல்லிட்டேன். எங்க மாட்டிக்கிச்சு. இல்ல இங்க பாருங்க, பிரசாந்த் இங்க ஆ. பாருங்க, ப்ரோ இருங்க. இங்க பாருங்க. ஒரே அரோரா நிமிஷம், நான் ஒரு சின்க்ளேர், வார்த்தை அரடவுசர், அவ்வளவுதான் சொல்லிடுறேன். மேட்ரு. மம்தா மம்தா இருங்க இருங்க இருங்க, வரேன் வரேன் இருங்க. மம்தா ஆமா. சொல்லுங்க, என்ன சொல்ல வர்றீங்க? ப்ரோ இல்ல, நான் என்னோட ட்வீட் ஒன்னு மேல ஷேர் பண்ணும், அதுதான் ஹேமாக்கு அது ஹெல்ப் கீழே கேட்டேன். கமெண்ட்ல போடுங்க, அது ஸ்பேஸ் பக் ஆகுது, அதுக்காக சொல்ல வந்தேன். நானே மதியம் பண்ணான்னு நினைச்சேன்னா திருப்பி ஒரு ஸ்பீக்கர் வந்தாரா, ஓகே ரொம்ப நேரமா இருந்தாரு, அதுதான் ஸ்பீக்கர் கொடுத்துட்டு வந்தேன். கீழே கமெண்ட்ல ஓகே. போட்டு விடுங்க, அது அப்படியே இருக்கும், ஏமா போகாது. அந்த பக்லாம் ஒன்றும் ஆகாது. நீங்களே ஒரு கருத்தா ஒன்று வச்சு பேசிக்கிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஆனா மலைச்சாரல் எத்தனை தடவை வெளியே போயிட்டு வந்தாங்கன்னு அவங்களுக்கு மட்டுமே தெரியும். அரடவுசர் ஆத்தாத்துன்னு ஆத்துறா. இவனுக்கு என்னன்னே தெரியல, தலையாட்டிட்டு நின்று இருக்கிறானுங்க இவன். இந்த கமருதுன்னு அவனுக்கு யாவா இந்த பக்கம் கைய காட்டுறா, அந்த பக்கம் கைய காட்டுறா. இந்த ரிலேஷன்ஷிப் இது சத்தம் இல்லாம பாக்கறக்கே இப்படி இருக்குது. ஐயோ ப்ரோ ப்ரோ, இது இவங்க லைவ் வந்தா மட்டும் சொல்லுங்க, நானும் ஆன் பண்ணி வச்சிடறேன். நம்ம திவாகரும் கானா வினோத் மட்டும் வந்தா சொல்லுங்க, நானும் கரெக்டுங்க. பேசாம ஆன் பண்ணி வச்சிடறேன். அவங்க தான் நல்லா இருக்காங்க, ரிலாக்ஸா இருக்கு எல்லா இதுவும் பண்றதுக்கு, மைண்ட் ரிலாக்ஸா அவங்க தான். அஹ், அஹ், எங்க அஹ். குயிக் கொஸ்டின் இல்ல பிரசாந்த், இல்ல நீங்க இங்க வேற பாருங்க. எந்த இல்ல ஸ்பேஸ்க்கும் இங்க இல்ல வரமாட்டீங்களா? இங்க இங்க பாருங்க. அரடவுசர் பாருங்க, இங்க பாருங்க. அஹ், அப்பா சார் அதான் இங்க எபிசோட் பாருங்க, முடிஞ்சது. ஒரே சீன் ஒன்னு என்ன லவ் யூ டூன்னு சொல்லுவாங்கல்ல, அது உல்டாவா வந்திருக்கு. சீன் 1 ஆனா 2 பேர் இருக்காங்க, எக்ஸ் ஒய் 2 பேருமே இருக்காங்க ஒரே ஸ்பாட். இது என்னங்க இது 1 மணி ஆனது எப்படி எல்லாம் என்ன என்ன ஆயிடுறானுங்க? ஏதாவது ஊசி ஈசி இல்ல, குத்திக்கிறானுங்க. நேத்து ஒரு சீன்ல விஜய் சேதுபதி சொல்லுவாருல்ல, நான் 2 பேருக்கும் ஐ லவ் யூ சொன்னேன், அந்த மாதிரி இருக்குமோ? காத்து வாக்குல அதுதான். இது 2 காதல் இல்ல, 70 காதல் இது. இது 2 இல்ல. 200 காதல்னு வச்சு, காத்து வாக்குல 200 காதல்னு வச்சுக்கலாம். அது 2 காதல்லாம் இல்ல இது. அஹ், இந்த சிவராமன் ஒருத்தர் ரொம்ப நேரமா ஹேண்ட் ரைஸ் பண்ணி இருக்காரு, அவர் ஹேமா அவரை ஒண்ணுமே பாக்கலையா பேச நீங்க? மாட்டாரு. ஹலோ அப்படின்ட்டு போயிருவாரு, அவ்வளவுதான். சிவராமன் தானே அவர், இன்டர்வெட் பிக் நம்மால் தான். பாஸ் ஆல்ரெடி காத்து வாக்குல 2 காதல் சீனா போட்டு காட்டிட்டாரு, டேய் இதுதான் உள்ள நடக்குதுன்னு. அது நேத்து ஆக்டிங் ஸ்கில் மாதிரி போட்டாங்கல்ல, அது அப்படியே அஹ், ஃபுல்லா அது வேற நடந்துச்சு. என்னதாங்க பேசுறானுங்க, எனக்கு ஒண்ணுமே கேட்க மாட்டேதுங்க இல்ல, கருமம். மைக்க வந்துட்டு டெய்லி நைட்டு வந்துட்டு மைக்க வந்து இது பண்ணிடுறாங்க, ஓப்பனா வந்துட்டு கழட்டி பக்கத்துல வச்சுட்டு வச்சிடறாங்க, கழட்டி பேசுறாங்க வச்சிடறாங்க. சார், கழட்டி மைக்க வச்சு கழட்டி பேசுனா வச்சுட்டு உங்களுக்கு பேசுறாங்க. எதுவுமே கேட்காது. பிக் பாஸ் வந்து ஆல்ரெடி 5 டைம்ஸ் வார்னிங் கொடுத்துட்டாரு, ஆதிரே எஃப்ஜேக்கும் அரோரா அண்டு அந்த அந்த டீமுக்குமே வந்துட்டு கொடுத்துட்டாரு. கழட்டி ம், வச்சுட்டு எலிமினேஷனை பேசுறது, கழட்டி வச்சுட்டு ஏதாவது சீக்ரெட் பேசுறது, அந்த மாதிரி வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. அது ஆக்சுவலி ம். ரூல் பிரேக். இது வந்து இவங்க பிக் பாஸ் சொல்ல மாட்டார். பிக் பாஸ் வந்து வார்னிங் 1 டைம் 2 டைம் சொல்லுவாரு. அப்புறம் விஜய் சேதுபதி வந்து வீக்கெண்ட்ல வந்து கமலஹாசன் தான் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குவாரு. அதே மாரி விஜய் சேதுபதி அவர் வந்து தான் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கணும். பாருங்க, தம்பிள்ஸ் ஏர்ல எடுத்துட்டு இருக்கானுங்க கமருதுன்னு. தம்பிள்ஸ் இந்த ஈஸியா இருக்கிறது அப்படின்ட்டு வந்து சின்ன தம்பிள்ஸ் இது பண்ணுவானுங்க. அந்த மாதிரி கண்ணாடியில தான் தம்பிள்ஸ் இது பார்த்துட்டு இருக்காங்க, கை ஸ்ட்ரென்த் பார்த்துட்டு இருக்கான். மம்தா டீம் பாருங்க, அபிச்சரன் பேசுங்க. ஓகே. இல்ல இவங்கள தான் கேட்க வந்தேன் பிரசாந்த் ப்ரோ. அவங்க உள்ள உட்காந்துட்டு வெறும் சிச்சுவேஷன்ஷிப்பு, ரிலேஷன்ஷிப் இதையே பேசுறாங்கண்ணே. மழைச்சாரல் இவர நம்ம போற ஸ்பேஸுக்குலாம் கூட்டிட்டு போனோம். அங்கேயும் இதே தானே போயின்ட்டுருக்கு. வேற ஏதாச்சும் புதுசா பேசுறாங்களா? இங்கே அப்படியா? கேட்குறேன். நீங்க தயவு செய்து இந்த இவனுங்க இந்த எலைட் குரூப் பேசுவானுங்கல்ல, அவனுங்கிட்ட கூட்டு போங்க சொல்றேன். நீங்க ஒரு 2 ஸ்பேஸ் கூட்டு போங்க, போய் பொழந்து விட்டு வருவான். இதெல்லாம் ரொம்ப பேசுவானுங்க, இன்டெலெக்சுவலா பேசுவானுங்க. எங்க நீங்க போய் ஐயோ! இன்டெலெக்சுவலா பேசுறது சொல்லல ப்ரோ. நீங்க இப்ப இங்க வந்து இங்க நீங்க சொல்ற அந்த சிச்சுவேஷன்ஷிப், ரிலேஷன்ஷிப் இந்த கான்வர்சேஷன் தான் போகும். ஓ எதற்காக அந்த பொண்ணு என்னை பிளாக் பண்ணாள்? இந்த என்னை அண்ணன்னு முதல்லயே கூப்பிட்டுட்டா நாங்க அப்புறம் என்னத்தான் பண்றது? இந்த மாரி டிஸ்கஷன் தான் போகும். ஓ இதுவா? ஸோ
சரி லைவ்ல என்னதான் போகுது? ஏன்னா கடுப்பாயிட்டீங்களா? பேசாம இங்கிட்டு வந்துட்டு நான் ஃபன்னே பண்ணலாம். லைவ பார்க்கறதுக்கு மன உளைச்சல் ஆகுறதுக்கு. அதுக்கு தான் ஹேமா நான் போறதே இல்ல லைவுக்குள்ள. ஏதாச்சும் டவுட்னா வந்து பானு கிட்ட கேட்டுக்குவேன். என்னால அந்த பிரஷர் தாங்க முடியல அவனுங்க பண்றது. பானு வந்து கவர்மெண்ட் லைப்ரரி மாதிரி ஏங்க லைவ்ல அரோரா அழுவுறா, நீங்களா சிரிக்கிறீங்களே, இது நல்லா இருக்குதா? இல்ல அரோரா பாருங்க, அவன் தெளிவா இப்ப என்ன பண்ணிட்டான் நம்மாலு துஷார் என்ன பண்ணிருக்கான், நீ சோபால படுத்தாதான் கம்முன்னு இருக்க மாட்டேன்ட்டு இதுக்கு வந்துட்டான் உட்கார்ற மாதிரி. சோபால படுத்தாதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா வேலையை கட்டிடுறதுன்ட்டு அவன் தெளிவா என்ன பண்ணிட்டான், நீ ஒரு அடி தள்ளியே உட்காருன்னு தள்ளிதான் உட்கார வச்சிருக்கான் பாருங்க. அவன் தெளிவாயிட்டான் பாருங்க. அவன் உள்ள அடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆஹா ஒரு வாரம் விட்டா இவன் நம்மளை புதைச்சிருவா அப்படின்னு அவனுக்கு தெளிவாயிட்டான் போல ஆளு. அவ பாருங்க அந்த பழைய அந்த அதெல்லாம் இல்ல பாருங்க, இஷி இல்லைன்னா இன்னார ஒரு வேலையை காட்டியிருப்பான் நம்மாலு. அரட்டவுசர் கம்முன்னு மட்டும் இருக்க மாட்டான். ஹேமா இந்த தடவை அவர் சாட்டர்டே சண்டே இதெல்லாம் கேட்கலினா இந்த ஸ்பேஸ்ல இருக்கிற எல்லாருமே சேதுபதி டேக் பண்ணி ட்வீட் போடுறோம். சரியா? ஆல்ரெடி மனசு அதையும் மென்ஷன் பண்ணிட்டாரு. அங்கே நீங்க சரியா பண்ணல, உங்களை கொஸ்டின் கேட்கலன்னு என்னையதான் திட்டுறாங்கன்ட்டு அதையும் சொல்லியிருக்காரு ஸ்டேஜ்ல போயிட்டு. ஆமா நம்ம வந்து சேதுபதி சார வந்து டேக் பண்ணி 150 பேர் இருக்கிறோமா, 150 பேர் ட்வீட் போடுறோம். ஓகே. என்ன பண்ணணும் டிஎம் பண்ணுங்க. காப்பி பேஸ்ட் பண்றேன். அது சனி ஞாயிறு எபிசோடு பார்த்துட்டு டிஎம் பண்ணிக்கலாம். பார்த்துட்டு இந்த ஸ்பேஸ் கீழே கமெண்ட் மாதிரி போட்டு விட்டு எல்லாரையும் டேக் பண்ணி மொத்தமா ஆனா என்ன அவங்க டீம் தான் பார்ப்பாங்க. பாவம் அவரு. இல்ல விடக்கூடாது, பாத்துடலாம். பிரசாந்த் அனுப்பிச்சு விட்டுருவாரு அவங்க பிஏக்கு, விஜய் சேதுபதி சாரோட பிஏக்கு. நான் சீரியஸா அனுப்பிச்சு விடுறேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு என்னன்னா கமலஹாசன் அவருமே வந்துட்டு இங்க ஆக்சுவலி நீங்க எவ்வளவு பெரிய ஆக்டரா வேணா இருந்துட்டு போங்க, இந்த ஷோ வரும்போது அவங்க ஏன்னா இந்த ஹோஸ்ட்டுக்கும் அடி விழுகும், ரொம்ப அடி விழுகும். ஏன்னா நார்மல் பீப்புள் பாக்குறாங்க. இப்ப நீங்களாம் ரிவ்யூவர், நாங்கெல்லாம் வந்துட்டு காசு கொடுத்து படத்தை பார்க்கும்போது நாங்க என்ன வேணா பேசலாம், என்ன வேணா செய்யலாம். ஏன்னா நாங்க வந்து ஒரு ஆடியன்ஸ். அப்ப வந்துட்டு நாங்க யார வேணா இப்ப அதனால விஜய் சேதுபதி மேல கோவம் தான் வருது. அவர் மேல அவர் மேல வந்துட்டு ரொம்ப அவங்க ரொம்ப கோவம் வருது. ஒரு அண்ணன்னா பார்த்துட்டு நம்ம வீட்டு பையன் மாதிரி பார்த்துட்டு ஏன் ஐயோ பேசாம இவர் இந்த ஷோவை விட்டு போயிடலாமே, நம்ம வேற திட்ட வேண்டியதா இருக்கேன்ற மாதிரி மனநிலைக்கு கொண்டு வந்துட்டாரு அவரு. அது உண்மைதான், சத்தியமா உண்மைதான். பேசாம கிச்சாப் சுதீப் இங்க கொண்டு வரலாம், டபுள் ஷிஃப்ட். செம்ம டிடி பாரு. ப்ளூடூத்ல ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணி இவ என்ன பேசுறான்னு கேக்குறதுக்கு பக்கத்துல காதுல வச்சிருக்கிறேன். நான் கேட்டுட்டேன்ல. இங்க வருங்க. டோன்ட் வரி பிரசாத் ப்ரோ, நான் இங்க வர துணி மடிச்சுக்கிட்டே நான் பாக்குறேன். பானுவை வச்சுக்கு இருக்கும்போது நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இல்ல பானு, நான் அந்த நாய்ஸே இல்லாத ஹெட்செட் வாங்கியிருக்கேன் சோனி, அதுலயே எனக்கு கேட்க மாட்டேங்குது. நான் கேட்டுட்டேன்ல, ஒண்ணுமே இல்ல. சண்டை என்னன்னா, இவங்க அந்த கேம் விளையாண்டுட்டு இருப்பாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, சரிங்களா? அந்த ரவுண்டா உட்காந்து நீங்க பாத்துருப்பீங்க. அதுல வந்து ஒவ்வொருத்தர் ரிலேஷன்ஷிப் வந்து அக்கா இந்த மாதிரி ஒரு பாண்டுல வந்து சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கிறான் இந்த சஷாங்க. இவன் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கான். இவளுக்கு ரொம்ப ஆச்சு, 2 நாளைக்கு முன்னாடி இவங்க எல்லார பத்தி சொல்லிட்டு இருந்திருக்கிறான். இவ்வளோ உள்ள வச்சுக்கிட்டு ஒரு பாண்ட் கிரியேட் பண்ணிட்டு எப்படி இவங்களை பத்தி இவன் பேசிட்டு இருக்கான். அதே மாதிரி இந்த பாண்டுக்குள்ள நான் போயிட்டேன்னா இவங்களை நான் வந்து நாமினேட் பண்ண முடியுமா? ஏன் இது வரைக்கும் பார்வதி அந்த 3 பேரை மட்டும் தான் நான் நாமினேட் பண்ணியிருக்கேன், பார்வதி, திவாகர், அந்த அகோரி. ஏன்னா அவங்க கூட எனக்கு கனெக்ட் இல்லை. இவங்க கூட நான் கனெக்ஷன் ஆயிட்டேன்னா இவங்களை நான் நாமினேட் பண்ண முடியுமா? நான் ஒரு வீக்கஸ்ட் கண்டஸ்டண்டா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் அங்க உட்காந்து அழுதுட்டு இருந்திருக்கா. அதை வந்து இந்த தலை வந்து கண்டுக்கலையாம். அப்ப இவன் என்ன சொல்றானா, இவளுக்கு என்ன கோவம்னா, நீ அழுகும்போது நான் உன்னை கன்சோல் பண்ணேன், ஆனா நான் அழுகும்போது நீ என்னை வந்து சீரியஸா எடுத்துக்கல, நீ வந்து இதா எடுத்துக்கிற, லைட்டா எடுத்துக்கிட்டேன்னு சொல்லி திட்டி இருக்கிறா. அதை தான் அவன் கோச்சிட்டு போயிட்டான், சரிங்களா? அதை தான் சமாதானப்படுத்திட்டு இருக்கா. இதுதான் இந்த ஃபைட்டு. இதுக்கு நடுவில் கமருதீனுக்கு ஏற்கனவே இவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஃபைட் போயிட்டு இருக்கா. அதையும் அவ சமாதானம் பண்ணி முடிச்சு வச்சுட்டா. உனக்கு எனக்கு எந்த ஃபைட்டும் கிடையாது, அதை நம்ம பேசிட்டோம். உன்னை பார்த்து நான் முறைச்சா மட்டும்தான் நான் உன் மேல கோவம். ஆனா மன தைரியம் இருக்கு தெரியுமா? ஆனா எனக்கு நான் உங்களுக்கு பானு, உங்களுக்கு ரொம்ப மனதைரியம் வேணும் பானு. இதெல்லாம் உட்கார்ந்து கேக்குறீங்க பத்தியா? அது மிகப்பெரிய மனதைரியம் வேணும். ஐயோ சார் எங்க காண போயிட்டாரு? அவர் போயிட்டாரு. நீங்க பேசிக்க இருக்கும் போதே அவர் போயிட்டாரு.
இந்த திவாகர் வந்து பேசிட்டு இவரு பிக் பாஸ் கேட்பாரு, திவாகர் உங்க மைக்க பேட்டரி மாத்துங்கன்னு. உடனே திவாகர் போய் கனிக்கிட்ட கேட்பாரு, அப்ப நான் பேசினதெல்லாம் ரெக்கார்ட் ஆகாது ஆயிருக்கு இல்லையா அப்படின்னு கேட்பாரு. அந்த மாதிரி இருக்கு. நானு இவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்றேன், கேட்டவரே காணாம போயிட்டாரு. மேபி ஃபோன்ல பேட்டரி போயிடுச்சான்னு தெரியல. சரி, இதுதான் நடந்துச்சு வாய்ப்பு. மலைசாரல். அவ்வளவுதான், இதுதான் நடந்தது. இததான் பேசிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு 3 மணி வரைக்கும் ம். பேச போயிருமா போஸ்ட்? இல்ல அவ்வளவுதான் என் அவ்வளவுதான், பண்ணிடுவாங்க. அவ்வளவுதான் முடிச்சிருவோம். அவ்வளோதான். பேசுறதுக்கு என்ன இருக்கு? எல்லாம் பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லாமயே 2 மணி வரைக்கும் உட்காந்து பேசிட்டு இருப்பேன் நம்ம. இல்ல நம்ம ஃபன் இல்ல பண்ண நம்ம வச்சுக்கோங்க. ஃபன் பண்ணிட்டு இருக்கோம் பானு. இல்ல பிக் பாஸ் மலைசாரல், என்ன பத்தி வேணும் உனக்கு? காமெடிகள் இருக்கு, கொட்டி கொட்டி பாருங்க, கிடக்கு இருக்கு. ரொம்ப ரொம்ப நேரம் கழிச்சு ஒருத்தர் ஹேண்ட் ரைஸ் பண்றாரு. அந்த ஜீவனை பேச சொல்லுவோம். ரோஜாவா ராஜாவா? ராஜா, ராஜு ராஜு. ஜாலியா இருக்கீங்க சொல். இல்ல உன்னை ரோஜான்னு சொன்னதெல்லாம் உனக்கு வருத்தம் இல்ல. இது அதை தவிர்த்து எனக்கு வந்துட்டு உன்னை சொல்லுங்க, என்ன கொஸ்டின் சொல்லுங்க. இல்லைங்க, நான் அக்காவோட பேச வந்தேங்க, வேற ஒண்ணும் இல்லைங்க. யாருகிட்ட? ஹேமா கிட்ட பேச வந்தீங்களா? உங்க அக்கா 3 மாசம் நாங்க வந்து இந்த டைம்ல வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சிருக்கோம். ஆமா, நினைக்க போறா. நீங்க முதல்ல சும்மா என்னன்னாலும் எங்க கிட்டதான் சொல்லணும். அதுக்கப்புறம் தான் அவங்க கிட்ட போக முடியும். மலைசாரல் இஸ் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் டு கான்டாக்ட் ஹேமா. சொல்லுங்க, அதாவது கேப்போம். பொறுங்க, நீ எப்படி சொல்றீங்கன்னா, இருங்க. இந்த இல்லைங்க, கொஞ்ச நேரத்துல என் புருஷன் கனி வந்துருவாரு. அவர்கிட்ட சேர்த்து மலைச்சாரல் நீ பானு 2 பேரும் சேர்ந்து இல்ல சொல்றீங்க. சிஸ்டர், இல்ல நீங்க சொல்ற எப்படி இருக்கு தெரியுமா? கனி கிட்ட பேச போனா சபரி கிட்ட பர்மிஷன் வாங்குற மாதிரி இருக்கு. சூப்பர். இப்பதான் நீங்க எங்க ஃபார்முக்கு வந்திருக்கீங்க. பாயிண்ட்க்கு வாங்க வந்திருக்கீங்க. வாங்க வெல்கம் வாங்க டு வாங்க. அட பாவிகளா, இந்த பயவுலதான் எடிட் பண்ணி போட்டுக்குதுக்குல ஃபுல்லா ராஜு எடிட் சுத்தது தெரியுமா? அந்த ஐயா இதுதான் ஓனர். அப்படியா? ஆமா, ராஜு எடிட். நாம் வீடியோலாம் எடுத்து போடுவாங்களா, ஆனா அப்படியேன்னு கேட்பாங்களா. பாத்துக்க ராஜு. நீங்க தான் போடக்கூடாது சொல்லிட்டீங்களே, நான் எல்லாம் டெலீட் பண்ணி விட்டேன். ஆக்சுவலி இல்ல ராஜு, ஒரிஜினல் ஐடியில போடக்கூடாதுல, வேற ஐடியில போட்டு பண்ணணும்னு சொன்னேன். அவங்களுக்கு அது புரியவே இல்ல. சொல்லுங்க ராஜு. இல்லைங்கக்கா, அந்த கிறிஸ்டன் ஒரு ஐடி இருக்கும், அதுல போட்டு போடுறேன்க்கா. ஆனா ஒரிஜினல் ஐடி தான். நீங்க ஐடி போயிடுச்சு போன வருஷம், பெரிய ஐடி. கிறிஸ்டன் நீ தானா? நான் சைரஸ் நினைச்சேன், எக்ஸ்பிரஸ் நினைச்சேன். இல்ல என்ன தெரியுமா, இனி நம்ம யாரு கூடயும் கனெக்ட் ஆகல. கனெக்ட் ஆனாதான் போட முடியும். அப்பா ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணலாம். அது வரைக்கும் சும்மா வேடிக்கை பார்க்கலாம். இருங்க, ஒரு கன்ஃபர்மேஷன். அப்ப ராஜு நீங்க தான் அந்த கிறிஸ்டியா? கேக்கலீங்க, என்ன சொன்னாங்க? கேக்கல. நீ தான் அந்த கிறிஸ்டியான்னு கேட்டாங்க. இந்த எடிட் பண்ணி போடுவேல்ல. அவன் நான் தான். இந்த பயவுலதான் அவனுக்கு பிடிச்சிருச்சுன்னா வச்சு செய்வாங்க. இல்ல நமக்கு கேக்குது. ஏற்கனவே எல்லாம் பேசி எல்லாம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். ஏமா ஏங்க இல்லைங்க, நாங்க வந்து விஜயனா ஆர்மிங்க. நாங்க இதுலக்கும் யாருக்கும் வரதில்ல. நாங்க வேற, எங்க ரூட்டே வேற. ஏண்டா பிக் பாஸ் பத்தி பேசணும்னா அரசியலுக்கு போறேங்கிட்டு வாடா. அரசியலா? நான் விஜயனா தான் சொன்னேன்க்கா. ஐயோ, எனக்கு விஜய் என்னன்னு கேட்டுச்சு. அவன் என்கிட்ட போயிட போறான்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி எடுத்துட்டு வந்தேன். சரி விட்டுடா, ரைட் நேரம் காது கேட்காம போயிடுச்சுடா. விஜயண்ணாவா? இல்லையா, அவங்க ஒருத்தவங்க உள்ள இருக்காங்கன்றது நீங்க நோட் பண்ணாம இருந்திருக்கீங்கன்னு அர்த்தம் இதுக்கு. அதனாலதான் உங்களுக்கு சாரி, நீ விஜயண்ணா சொன்னியா? எனக்கு விஜய் அண்ணான்னு கேட்டுருச்சு, மன்னிச்சு விட்டுரு. பிரசாந்த் வந்துட்டாங்க. ஆமா மம்தா, வந்துட்டோம். அதுக்குள்ள எவனோ ஒருத்தன் மிட் நைட்ல சம்பந்தமே இல்லாம ஒருத்தன் கால் பண்றான். எவன்னு தெரியல சார். நான் உங்களுக்காக லைவ்ல இருந்து எவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன், பாதியிலே காணா போயிட்டீங்க. அதுல கரெக்டா ஒரு கால் வந்து எல்லாத்தையும் வந்து நாசமாக்கிடுச்சு. இல்ல அந்த பேப்பர்ல ஒண்ணும் இல்ல, கர்மாந்திர ஸ்டோரி தான். விடுங்க. இவனுக்கு இல்ல அந்த போதி மரம் மாதிரி இந்த சோபாவை, இந்த கை சோபாவை தூக்கி கருக்கி விட்டுறணும். முதல்ல கருக்கி விட்டாலே எனக்கு தெரிஞ்ச எல்லாம் ஒன்னா தரையில படு. மைக் கழட்டி வச்சுட்டான் ஆளு துசாரு. நல்லா செக் பண்ணீங்களா? அந்த போன் கால் பிக் பாஸ் கிட்ட இருந்து வந்த SOS காலா இருக்க போகுது ப்ரோ.
கொஞ்சம் போய் இவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுங்க. ஓவரா என்ன கழுவி ஊத்துறாங்கன்னு இல்ல சொல்லிட்டானுங்க. நான் ஏதாவது சேதுகிட்ட கேட்டுங்க, ஒரு வாரம் சும்மாவாவது போயிட்டு வரேங்க. நான் சொல்றேன், யோ எனக்கு இந்த நாமினேஷன் இதெல்லாம் வேணாம், ஒரு 7 நாள் தா, எனக்கு சம்பளமும் வேண்டாம், சார் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், ஃபேம் கூட வேண்டாம். நீ என்ன சொல்லு, எனக்கு கேமராலே காட்டாத, இந்த கமெண்ட்ரியை மட்டும் ஓரமா நிக்க விடு, சவுண்டு வாய்ஸ் மட்டும் இந்த டிஜே பிளாக் இருக்கான்ல அந்த மாதிரி எனக்கு ஒரே ஒரு மைக் மட்டும் கொடு, ஒரே ஒரு மைக் கொடுத்துரு. சார் எனக்கும் சம்பளம் வேண்டாம். எனக்கு ஒரு டெய்லி வந்து 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் பாத்ரூம் கழுவி தர்றது வேலையை வாங்கிட்டாங்க சார். அந்த பாத்ரூம் கழுவுறதே லைவ்ல காலையில 2 மணி நேரம் கொள்றாங்க சார். நான் போய் பாத்ரூம்ல கழுவி விட்டு வந்துடுறேன். சம்பளம் வேண்டாம். இல்ல ஒரு சம்பளம் சாஃப்ட்வேர் வேண்டாம். இன்ஜினியர் ஏமா அக்கா என்ன பானுக்கா இப்படி இறங்கிட்டீங்க? ஓ மை காட். ஐயோ முடியல லைவ்ல சார். லைவ்ல நீங்க பாத்தீங்கன்னா என் கொடுமை, என்னோட வேதனை புரியும். பாத்ரூம் கழுவுறதுக்கு சண்டை 2 மணி நேரம் இழுக்கிறாங்க. அதுக்கு நான் 5 லிட்டர் 6 மணி நேரம் பாத்ரூம் கழுவிட்டு மட்டும் வந்துடுறேன். பேமெண்ட் வேண்டவே வேண்டாம். அட்லீஸ்ட் வேற கண்டென்ட்டாவது கொடுப்பாங்க. அது ஏங்க நீ பாக்க என்ன நீங்க கழுவுனாலும் அவனுக்கு எந்த கண்டென்ட் கொடுக்க மாட்டாங்க பானு. இல்ல மலை சார், அதை நான் கேட்கணுமே. நான் அந்த டைம்ல தான் கிளம்பிட்டு இருக்கும்போது போட்டு விட்டு ஏதாவது பண்ணிட்டு இருப்பேன். இது பாத்ரூம் கழுவுறதுக்கு கேட்கணும். அதுக்கு நானே கிளீன் பண்ணிட்டு வந்தேன்னா என் வேலை கரெக்டா இருக்கும். பாருங்க சார் நீங்க பானுக்கா, சார் வந்து நீங்க அந்த மாதிரி பண்றது பிரச்சனை இல்ல. அவங்க என்ன சொல்லிடுவாங்க தெரியுமா? எங்க பாத்ரூம் கழுவுற வந்தவங்க வந்து சரியா கழுவல, வாங்க நம்ம போய் பண்ணலாம். அந்த இல்ல மாதிரி அதுக்கு அதே நான் 3 hour கேரண்டி. எடுப்பாங்க. இல்ல மம்தா, அப்புறம் அதுக்கு உங்களை நான் கண்டென்ட் கேரண்டி. ஆக்கிடுவாங்க. உங்களை வச்சு அதுக்கு கண்டென்ட் ஆக்கிடுவாங்க. இப்ப பாருங்களேன், அவங்க பண்றாங்களோ இல்லையோ, நீங்க நல்லா வச்சு செய்றீங்க 2 பேரும். பாருங்க, நம்ம கூட இருக்கவங்களே நம்மளுக்கு பாலையை வாங்கி தராம தடுக்கிறாங்க. பாருங்க எவ்வளவு அரசியல் பண்றாங்க. இல்ல பாலிடிக்ஸ் பானு, பேஸ். எங்க நீங்க உங்களை வந்து உங்க பஞ்சாயத்து பண்ண திறமைக்கு சொல்லி வந்து நீங்க இழுத்து பாத்ரூம் விட்டாங்கன்னா பாடு, என்ன பண்ணுவீங்க? கழுவுறதுக்கெல்லாம் போக நீங்க கூடாது. வந்து இந்த ஷோவை ஹிட் அடிக்கிறதுக்கு முயற்சி பண்றீங்க. நாங்களே வந்து எங்கேயோ வந்து பாத்தீங்கன்னா கருப்பணத்தை கணக்கு காமிக்கிறதுக்கு இந்த ஷோ எடுக்கிறோம். நட்டமாகணும்னே ஷோ எடுக்கிறா. நீங்க திடீர்னு பாத்ரூம் எல்லாம் கழுவி சீக்கிரமா ரெடி பண்ணி அவனுங்களை கண்டஸ்டன்ட்லாம் ரெடி பண்ணி நீங்க பாட்டு கேம் விளையாட விட்டீங்கன்னா ஷோ ஹிட் ஆயிடுச்சுன்னா நீங்களா கணக்கு காமிப்பீங்க. ஐயோ இல்ல நான் பிரசாந்தனா வந்து தெரியாது ஏதாவது பானுவோட பண்ணுவாங்களோ. திறமைக்கு செலக்ஷன் டீமுக்கு போகணும். பானு பாத்ரூம் கழுகுறக்கா போகணும். என்ன பானு இப்படி இருக்கீங்க? ஆ, என் என் தங்கச்சி வந்துட்டாடா தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி என்ன ஒரு பாசம். சரி ஓகே நாளைக்கு பிரசாந்தனா இல்ல கேட்கலாம். அடுத்த உங்களை வந்து இல்ல இருங்கப்பா பஞ்சாயத்துக்கு உட்கார வச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க பானு? உங்களுக்கு இல்ல இருங்க பெரிய இருங்க. அதுதான் அடுத்த ஹெடேக்கு. வருஷம் அட இப்படி பானு ஸ்பேஸ்ல வந்துட்டு என்ன போட்டு திட்டுறதுக்கு. பானு இருங்க வரேன். ராஜு பேசுங்க ராஜு. பிரசாந்த் அண்ணா இதுக்கு இப்படி ஃபீல் பண்றீங்களே, நீங்க வைல்ட் கார்டுல யாருன்னு தெரிஞ்சா ஹார்ட் அட்டாக்கே வந்துரும். பாருங்க அப்படியா? பாருங்க. இப்பவே ஒயில்டா தானே பிரதர் இருக்கு. உனி என்ன ஒயில்டு இல்ல கார்டு? திருச்சி சாதனாலாம் உள்ள போச்சுன்னா, திருச்சி சாதனா, அண்ணா சூர்யா, ரவுடி. அண்ணா நான் ஒரு டாக் வந்துச்சுண்ணா, யார் தெரியுங்களா? திருச்சி சாதனா, அப்புறம் அந்த ரவுடி பேபி சூர்யா யாரும் இருக்காங்களோ அவங்களோட ஹஸ்பண்டா சிக்கா, ஓ அவங்களும் உள்ள வராங்களாம். சிக்கந்தர் ஓ அது சிக்கந்தர். ஹஸ்பண்டானா அவளுக்கே தெரியாது இன்ன வரைக்கும். அது அது ஹஸ்பண்ட் தெரியுமா இல்ல. உனக்கு? ஹஸ்பண்ட் மாதிரி அவளே கொஞ்சம் கன்ஃபியூஸா தான் சொல்லுவா. அப்பப்ப ஹஸ்பண்டுக்குவா, அப்பப்ப வேற என்னமோ சொல்லுவா. இவனுங்கெல்லாம் கீழே கழுவி கழுவி ஊத்துவானுங்க அந்த கமெண்ட்ல. ஐயோ அந்த கேங்கா? ஓ இன்னும் பிரமாதமா இருக்குண்டா டே, அருமடா டே, இன்னும் சூப்பர் போ. 2 பேரை மிஸ் பண்ணிட்டோம். சேலம் மணி, மீசமணி, அவனுங்களாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். இல்ல இல்ல இது எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் பாக்குறப்ப இந்த பழைய இதுல போட்டோகிராஃபர்லாம் வந்து முக்காடு போட்டு பாப்பானுங்கல்ல போட்டோ எடுக்கிறதுக்கு, அந்த மாதிரி இது குடும்பத்துல பார்க்க முடியாது. முக்காடு போட்டு ஸ்கிரீனோட ஸ்கிரீனா எவன் பார்க்கணுமோ அடல்ட்டு அவன் மட்டும்தான் முக்காடு போட்டு உள்ள தலையை விட்டு பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். 4 பேர் சேர்ந்து பார்த்தா குடும்பத்துல வந்து பிரச்சனை வந்து டைவர்ஸுக்கு போய் நின்றுன்னு நினைக்கிறேன். பிரசாந்த் அண்ணா ஆக்சுவலா வச்சுங்களேன், இவரை அந்த குமாப்பட்டியை கூப்பிட்டாங்க. அவர் அங்க சாந்தினி கூட செட்டில் ஆயிட்டாரு. அதனால அவர் இங்க வரது இல்லை. இல்லைன்னா அவர் தான் வர வேண்டியது. அவன் மெயின் ஸ்ட்ரீம்ல அவன் எனக்கு தெரிஞ்சு பேக்கேஜா கேட்டிருப்பான். நாங்க 2 பேரும் ஜோடியாத்தான் வருவோம் உள்ள இருப்பான். இல்ல தம்பி இங்கேயே செட் ஆகுற மாதிரி இருக்கு, இனி கூப்பிட மாட்டான். இங்கே 2 காதல் புறாக்கள் உருவாயிடுது, பரபரன்னு பறக்குது 2 புறா. இவ பாரு 2 மணிக்கு நீ என்ன நியாயம் பேச போற? இந்தியா வல்லரசாக்கில் தான் பேசுவேன். இந்த டவுசர் எல்லாம் போய் தூங்கலாம்ல எல்லாம் என்ன? அவளை ஒரு மிகப்பெரிய அழகின்னு நினைச்சிட்டு அங்கங்க கிராஸ் ஆயிட்டு அங்கங்க போயிட்டு வந்து பார்த்தா இவனு ஆறுதல் வேற, அவன் ரெக்கக்னிஷன் வாங்குறதுக்கு இவனுக்கு லைன்ல வேற இவனுங்க இந்த வெண்ணைங்க.
அவளெல்லாம் அண்ணா லெஃப்ட்ல இல்ல இல்லண்ணா நீங்க ஒரு அவளெல்லாம் ராஜு அவளெல்லாம் பழையப்பட லெஃப்ட்ல கலாச்சு விடணும். வா டவுசர் பாண்டி வாங்கின்னு கலாச்சு உட்கார வச்சிடணும். உட்காரு ஓ நீ அழகா இருக்கியா, அப்படியா அழகா இருக்கியா, வா வா அப்படின்னு இருக்கணும். என்ன பிரசாந்த் அண்ணா நீங்க அந்த ஒரு பழைய படம் பாத்துருக்கீங்களா? அதுல வந்து செந்தில் ஃபைனான்ஸ் கொடுப்பாருல கவர்மெண்ட் போய் பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரனே, அது பாத்திருக்கீங்களா? பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரனே அந்த மாதிரி தான் அதுக்கு செக்யூரிட்டி கமருதீன். பிரசாந்த் அண்ணா, தெலுங்கு பிக் பாஸ் எதுவும் பாத்தீங்களா? அங்க கண்டஸ்டன்ஸ் எல்லாம் எப்படி செலக்ட் பண்ணிருக்காங்க பாருங்க, அங்கலாப்பா இருக்குண்ணா. தம்பி இல்லைங்க நாங்களே இளவு வீட்டுல அழுகிற மாதிரி தான் அழுதுட்டு இருக்கு தம்பி 3 மணி நேரமா. என்ன நாங்களே அண்ணா, வந்து அண்ணா இது இவங்க மனசுல யாரோ போய் ஒண்ணு சொல்லி வச்சுட்டாங்கண்ணா. என்னன்னா நீங்க வந்து கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நாள் உள்ள இருப்பீங்க, பேமெண்ட் வரும், அதுக்காகவே இவங்க பண்ற மாதிரி இருக்கு. அதை விட்டுருங்க. இப்ப இந்த பொண்ணு அரோரா என்ன பேசுதுங்கிறதான் பார்த்துட்டே இருக்கேன் நானு. எப்ப பார்த்தாலும் கேமை தவிர எல்லாம் பேசுது. பிரசாந்த் ப்ரோ இருங்க நான் சொல்றேன். என்ன ஆச்சுன்னா இவ ஆதிரை என்ன சொல்றா, அந்த கமருதீனை பத்தி சொல்றா. கமருதீன் வந்து ஆதிரை ஒரு ஃப்ரெண்டையோ இல்லை இவளையோ அது அசிங்க அசிங்கமா ஃபோன் பண்ணி பேசிக்கிறானா. நடந்தது அதை சொல்லிட்டு இருக்கா. நீ இந்த மாதிரி லவ் கண்டென்ட் இந்த மாதிரி சொன்னா என்ன கமருதீன் திட்டுவானா அப்படின்னு சொல்லி அரோரா கேக்குது ஆதிரையே. இதெல்லாம் வேணான்னு சொல்ல அப்படின்னு சொல்லி இதான் என்ன எதனா திட்டானா கெட்ட வார்த்தையில எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு சொல்லுது இந்த பொண்ணு அரோரா. இல்ல இதுல எப்படின்னா எஃப்ஜேக்கு ஜோடி இருக்குது, அவன் துஷாருக்கு இது ஜோடியா போய் ஒட்டுது. கமருதீனுக்கு யாருமே இல்லைங்கிறது அவனுக்கே தெரியல. அவனை வந்து எல்லா பொண்ணுங்களுமே அவனை தான் திரும்பி பார்க்குறதுன்னு நினைச்சிட்டு அவனே ஒரு மாதிரி ஒரு ஃபேக் ஸ்மைலோட 1:30 மணிக்கு குத்த வச்சு உட்காந்துருக்கிறான். அவனெல்லாம் நியாயமா வாட்டர்மேலன் ஸ்டார் கூட பக்கத்துல போய் கம்மனு படுத்து தூங்கணும். நமக்கு வந்து லவ்வுக்கான ஸ்கோப்பே இல்லை அப்படிங்கிறத அவனுக்கு யாராவது சொல்லணும். தம்பி அதுக்கு ஸ்கோப் இல்லை, நீ முதல்ல ஏதாவது பாயிண்ட் கீண்டு ஸ்கோர் பண்ணணும், உன்னைய மக்கள் மதிக்கணும் அப்படின்னு சொல்லணும். என்ன ரம்யா ஜோ வருது இல்ல பிரசாந்தனா பர்சனலா அவன் ஏதோ திட்டி இருக்கிறான் பிக் பாஸுக்கு வரதுக்கு ஒரு 6 மாசம் முன்னாடி 2 பேரும் ஒரே சீல நடிச்சிருப்பாங்க போல, ஆதிரையும் கமருதீன். அந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்துக்குது போல, அசிங்க அசிங்கமா பேசி இந்த மாதிரிலாம் அதை பேசிட்டு இருக்கா ஆதிரை. ஓ அப்படியா? ஓ இவன் பேசியிருக்கானாமா? இருக்கானா அவன் ஏதோ பாவ காஜல் ஏதாவது சொல்லியிருப்பானுங்க எனக்கு தெரிஞ்சு. அவன் பயங்கர ஷார்ட் டெம்பரா இருக்கான். இன்னைக்கு பீம் பேக்க தூக்கி வீசினா பாத்தீங்களா, நல்லா பயந்துட்டேன். அப்படியா? அவனை விட்டுருங்க, இவன் பாருங்க இந்த ஃபேக் இவன் இந்த ஃபேக் ரேப்பர் அப்படிங்கிறது. சரி அதுக்கப்புறம் அப்படின்னா அப்படிங்கிறது. டேய் பாட்டு பாடுறா என்னதான் நான் கேட்பேன். ஹிப்ஹாப் தமிழ்ல இருக்கானா அவன் உண்மையாலுமே டேலண்டட். கரெக்டா லிரிக்ஸ் போட்டு பாடுவான். சார் இவன் ஹிப்ஹாப் தமிழா டீம்ல இருந்தானா இவன்? அவன் டீம்ல இவன் டீ குடுத்துட்டு வந்திருப்பான். இவன் டீம்ல இருந்த மாதிரி எனக்கு தெரியல. இல்ல ப்ரோ சொன்னாங்க தெரிஞ்சு டீம்ல தான் இருந்தானா, நிறைய பண்ணிருக்கானா, உண்மையிலே நிறைய ஒர்க் எல்லாம் பண்ணிருக்கானா அந்த இதுல. கொரோனா பேட்ச் இருப்பானா? ஏன் இப்ப தமிழ்ல பாப்புலாரிட்டி இடையில கம்மியாச்சுங்கிறதுக்கு பதில் இப்ப கிடைச்சிருச்சு. அவன் ஏதோ நல்லா இருந்தான், ட்வீட் எல்லாம் பாடிட்டு இருந்தான். ட்வீட் போட்டிருந்தாப்ல இந்த பையன் உள்ள போகும்போது. வேற வழி போட்டுதான் நானும் சொல்லிட்டு போயிருப்பான்ல. இல்ல பிரசாந்த் அண்ணா